இந்த அரிசி கோதுமை உணவுகளை சாப்பிட்டா, மாமிச உணவுகள், இந்த செயற்கையான அந்த சமையல் உணவுகளை சாப்பிட்டா, உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம்ல, இந்த உணவுகளை சாப்பிட்டா அந்த அழிவுகளை பார்க்கணும். அழிவுகள் மீது ஒரு ஆர்வம் ஏற்படும். எங்கேயாவது அழிவு சார்ந்த நிகழ்ச்சி ஏற்படாதா? யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க இறந்து போயிட்டாங்களா? இந்த மாதிரியான அழிவு சார்ந்த நமக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்க யாரை இறந்து போன இந்த செய்தி இதை எதிர்பார்க்குற ஒரு மனநிலை ஏற்படும். இது போன்று நடக்க வேண்டும் என்று மனநிலை அது ஆனால் நடக்கும்போது நம்ம வருத்தப்படுவோம், கவலைப்படுவோம். ஐயோ பாவம், உச்சி கொட்டுறது. இது எதுக்குன்னா, நம்ம கவலைப்படணும், நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். நமக்கே சந்தேகம் வந்துடும். நம்ம அழிவை எதிர்பார்க்குறோம். அதே நேரத்தில் அப்போ நமக்கு நம்மளை பற்றி ஒரு நினைப்பு வரும். என்னடா நம்ம அழிவை எதிர்பார்க்குறோம், எங்கேயாவது ஒரு இளவு செய்தி நடக்காதா? ஒரு நியூஸ் பேப்பர் தெரிஞ்சால் கூட, ஒரு டிவியில் கூட ஏதாவது அழிவு சார்ந்து ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அதை ஆர்வமாக பார்க்குறது. ஒரு சினிமாவாக இருந்தால் அது அழிவு சார்ந்து இருக்கணும், ஆக்ஷன் காட்சி, குண்டு வெடிப்பு அப்படிலாம் இருந்தால் அந்த மாதிரி படத்தை பார்க்குற. அப்போ நாம் யார்? அழிவை விரும்புகிற ஒருத்தரா? அது மாதிரி அழிவு நடக்கும்போது அதை நினச்சி நம்ம வருத்தப்படுறது. நம்ம வருத்தப்படுவதற்காக ஒரு அழிவு சார்ந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கணும். நம்ம உண்மையிலே நம்மக்கிட்ட மனிதத்தன்மை இருக்கா, இரக்கம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய மனிதத்தன்மை மீதே எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். இந்த அரிசி கேழ்வர உணவுகளை சாப்பிட்டாலே அழிவுகள் நடக்கணும், இந்த உலகத்தில் அழியணும், இந்த உலகம் அழியணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். காரணம், இந்த உணவுகள் நம்மை அழிவை நோக்கி தான் அழைத்து சொல்லும். நம்ம இதை சாப்பிட்ட இது ஸ்லோ பாய்சன். இது 40 வயசில் உனக்கு ஒரு நோய் வரும், 70 வயசில் நீ செத்து போயிடுவேன். 120 வருஷம் வாழ வேண்டிய மனிதர்கள் இந்த உணவுகளை சிறு வயதிலிருந்தே சாப்பிடும்போது, அரிசி கேழ்வர கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் தேன் இதை உப்பு போட்டு உப்பு கலந்து இனிப்பு கலந்து வெள்ளைச்சீனி கலந்து இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 40 வயசில் நோய் வரும், 70 வயசில் நோயால் செத்து போயிடுவாங்க. அப்போ அழிவை நோக்கி தான் நம்ம போகிறோம். அப்படி இருக்கும்போது இது ஒரு ஸ்லோ பாய்சன், இது ஒரு தற்கொலை முயற்சி தான். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன, இதை சாப்பிட்டாலே இந்த உலகத்தில் அழிவுகள் நடக்கணும். ஏன்னா நாமளும் அழிவை நோக்கி தான் போகிறோம். நாமளும் ரொம்ப நாள் வாழ மாட்டோம். 40 வயசில் நோய் வந்துருச்சுன்னா அதன் பிறகு நடைபயணம் தான், மகிழ்ச்சியெல்லாம் வாழ முடியாது. நம்மளால் இதை சாப்பிட்டுட்டாலே மகிழ்ச்சியாக வாழ முடியாது. 40 நோய் வந்துட்டாலே அதன் பிறகு மகிழ்ச்சியாக வாழ முடியாது. நோய் முத்திய நிலையில் தான் நமக்கு தெரியுது. 40 வயசில் தான் நமக்கு தெரியுது வெளியில் உனக்கு சுகர் இருக்குது, ஆஸ்மா இருக்குது. அப்போ அது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து நம்ம அந்த ஆஸ்மாவை நோக்கி, சுகரை நோக்கி தான் நம்ம போய்கிட்டே இருக்கிறோம். நமக்குள்ளே அந்த சுகர் இருக்குது, நமக்குள்ளே அந்த ஆஸ்மா இருக்குது, நமக்குள்ளே அந்த கேன்சர் இருக்குது. அது 40 வயசில் வெளியில் தெரியுது, அவ்வளோதான். அப்போ சின்ன வயசுலேயே உனக்கு நோய் வந்துருச்சு, சின்ன வயசுலேயே நீ அழிவை நோக்கி போகிற. அப்போ அப்படி அழிவை நோக்கி போகும்போது இந்த உலகத்துலேயே அழிவுகள் நடக்கணும். ஏன்னா நானே அழிவை நோக்கி தான் போகிறேன், நானே ஒரு விஷத்தை தான் சாப்பிட்றேன், விஷத்தை தான் உணவுன்னு நினச்சி நம்ம சாப்பிட்றோம். அப்போ இந்த உலகமாக எங்கேயாவது அழிவுகள் நடக்காதா? ஏன்னா நானும் ஒரு 70 வயசு 40 வயசில் இப்போவே அந்த துன்பத்தை சின்ன வயசுலேருந்தே நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம். சின்ன வயசுலேருந்தே இந்த உணவை தான் சாப்பிட்றோம். சின்ன வயசுலேருந்தே நமக்கு உணவுகள், அந்த நோய் ஆரம்பித்து விட்டது. 40 வயசில் வெளியில் தெரியும். அப்புறம் அதன் பிறகு மருந்து சாப்பிட வேண்டியிருக்கும். அதன் பிறகு நரகம்தான். தினமும் மருந்து சாப்பிட்டா தான் வாழ்க்கை. 70 வயசில் போதுண்டா சாமி இந்த வாழ்க்கை அப்படின்னு 70 வயசில் முடிஞ்சு போயிடும். அப்போ நம்ம அழிவை நோக்கி தான் போகிறோம் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வு இந்த உணவை சாப்பிட்டா உடனே உங்களுக்கு ஏற்படும். ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். இந்த சோறு சாப்பிட்டாலே உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். நம்ம அழிவை நோக்கி போகிறோம், விஷத்தை சாப்பிட்டுட்டோம், ஒரு ஸ்லோ பாய்சனை சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற அப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். நாளைக்கும் அதான் சாப்பிட போகிறோம், இன்றைக்கும் அதான் சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக நமக்கு நோயிலேருந்து நம்ம தப்பவே முடியாது. பல வகையான நோய்கள்லாம் இருக்குது. உடல் பருமனும் நோய் தான், சுகரும் நோய் தான், இப்படி பல வகையான நோய்கள் இருக்குது. அப்போ அழிவை நோக்கி தான் நம்ம போகிறோம். அப்படிங்கும்போது இந்த உலகத்துலேயும் அழிவு தான் நடக்கணும். நாமளே அழியும் போது இந்த உலகம் மட்டும் அழியாமல் இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்க மாட்டோம். நம்ம உடம்பை நம்ம பாதுகாக்கும் போது தான், நாம் ஆரோக்கியமான ஒரு வழியில் போகும்போது தான் இந்த உலகமும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ நாம் இந்த அரிசி கேழ்வரகு உணவு, மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் இந்த உணவெல்லாம் சாப்பிடும்போது நாம் அழிவை நோக்கி போகிறோம், நோயை நோக்கி போகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த உலகமும் அழிவை நோக்கி போகிறது தான் நாம் விரும்புவோம். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் எங்கேயாவது அழிவை தேடிகிட்டு இருப்போம். நம்ம அந்த நாட்டில் என்ன நடந்தது, இந்த நாட்டில் என்ன நடந்தது, இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். நாம் மட்டும் அழிவை நோக்கி போகல, இந்த உணவுகளை சாப்பிட்டு நாம் மட்டும் அழிவை நோக்கி போகல, இந்த உலகமே அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்கு. வெறும் நோய் மட்டும் கிடையாது, அழிவு. இந்த மாதிரி போர்கள் இதெல்லாம் பார்க்கும்போது விபத்துகளில் அவங்க செத்து போயிட்டாங்க, குடும்பமே இறந்து போச்சு. அப்புறம் ரஷ்யா துருக்கி சண்டையில் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. காசா பாலஸ்தீனம் இஸ்ரேல் சண்டையில் அவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்ல அமிர்தமாக நல்ல ஒரு தேனிசை பாட்டை கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நாமளும் அழிவு நோக்கி போகிறோம், இந்த உலகமும் அழிவு நோக்கி போகுது. போங்கடா, நாங்களும் வரோம், நாங்களும் போகிறோம், நீங்களும் வாங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு வக்கர புத்தி வந்துடும். ஒரு மனிதத்தன்மையே இருக்காது.
அப்புறம் நடக்கும், அங்கே அழிவு நடக்கும். ஐயோ பாவம், ஐயோ பாவம். அப்போ நம்ம நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது, நம்மக்கிட்ட மனிதத்தன்மை இருக்கா? அழிவை விரும்புகிற நம்மிடம், இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் அழிவை தேடுகிற, அழிவை விரும்புகிற நம்மிடம் மனிதத்தன்மை, இரக்கம் இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு நமக்கே சந்தேகம் வந்துடுமா? அப்போ அழிவை தான் தேடுவோம். அங்கே இப்போ அங்கே போர் நடந்தது, 100 பேர் செத்துட்டாங்க. இங்கே பூகம்பம் வந்தது, அதில் 1000 பேர் செத்துட்டாங்க. ஐயோ பாவம், ஐயோ பாவம். ஆனால் நம்ம மனசு என்ன நினைக்கிது? அழிவை தான் விரும்புது, அழிவை தான் தேடுது, அழியணும்னு தான் நினைக்குது. அப்படி இந்த உணவுகளை சாப்பிட்டதால், ஏன்னா நாம் இந்த உணவுகளை சாப்பிட்டு நமக்கு நோய் வரும். அப்படி இருக்கும்போது நமக்கே சந்தேகம் வந்துடுது, என்னடா அழிவை தேடுறோம், அழிவை விரும்புகிறோம், அழிவு. அப்படி இருக்கும்போது நாம் உண்மையிலே நம்மகிட்ட மனிதத்தன்மை இருக்குதா அப்படிங்கிற சந்தேகமும் வந்துடுது. வரும்போது இந்த மாதிரி அழிவுகள் நடக்கும்போது ஐயோ பாவன்னு வேறு நம்ம சொல்லிக்கிறோம். அப்போ ஐயோ பாவன் பாரு, அங்கே அழிவு நடக்குது, நம்ம ஐயோ பாவன்னு சொல்கிறோம், அதுக்காக கவலைப்படுறோம், கோபத்தை தெரிவிக்கிறோம், கண்டனங்களை பதிவு பண்ணுறோம். அப்போ நம்மக்கிட்ட மனிதத்தன்மை இருக்குது. இந்த மாதிரி நம்ம மேலே நமக்கு சந்தேகம் வரும்போது இந்த மாதிரி அழிவுகளை விரும்புகிற ஒரு மனசு நமக்குள்ளே இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அதே நேரத்தில் அந்த அழிவுகள் நடக்கும்போது ஐயோ அச்சச்சோன்னு வருத்தப்படுறது, ஐயோ பாவன்னு வருத்தப்படுறது. ஆனால் நம்ம மனசு இதைத்தான் விரும்புது, இந்த அழிவுகளை தான் விரும்புது. அழிவுகள் நடக்கும்போது, அழிவுகளை விரும்பும்போது நமக்கே நம்ம மேலே ஒரு சந்தேகம், நம்மளுடைய மனிதத்தன்மை மீது நமக்கே ஒரு கேள்விக்குறி வருது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் விதமாக இந்த அழிவுகளை விரும்புது. அழிவுகள் நடக்கும்போது ஐயோ பாவம், அச்சச்சோ பாவம், அப்பாவி மக்கள் என்ன பண்ணுவாங்க, இது தப்பு, அவன் பண்ணுறது தப்பு, இவன் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாம் விமர்சனத்தை பதிவு பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு அப்போ அதன் மூலம் நமக்கு என்னென்னா ஒரு ஆறுதல், நம்மக்கிட்ட மனிதத்தன்மை இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு ஆறுதல். இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது நாம் எப்படி யோசிக்கிறோம்? உலகத்தில் அழிவுகள் நடக்கும்போது அதில் நமக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது இறந்து போகிறாங்கன்னா அதைத்தான் விரும்புது. ஏதாவது ஒரு இளவு செய்தி நமக்கு இந்த உலகத்துலேருந்து வரணும், வெளியிலேருந்து வரணும், அதைத்தான் விரும்புது. அப்படி விரும்பும்போது என்னடா இப்படி விரும்புகிறோமே, இவ்வளோ கேவலமாக இருக்கிறோமே, அப்போது அதே நேரத்தில் அந்த கேவலமான எண்ணத்துக்கு ஒரு மருந்து போடுற மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் யாராவது இறந்து போயிட்டாங்களோ ஐயோ பாவம், குடும்பம் என்ன பண்ணும், இந்த மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டு நாம் நல்லவன் தான் அப்படிங்கிற அந்த முகமுடியை நம்ம மாட்டிக்கிறோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது அழிவை தேடுகிற ஒரு முகம்தான் உள்ளுக்குள்ளே இருக்குது. வெளியில் நல்லதை அதாவது அழிவை பார்த்து வருத்தப்படுகிற ஒருவராக ஒரு முகமுடி. அப்புறம் ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது அழிவை விரும்புகிற ஒரு முகம். இந்த மாதிரி தான் இந்த உலகத்தில். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த உணவுகள் தான் காரணம். அரிசி, கேழ்வரகு, கோதுமை உணவுகளை சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கு இப்போ அழிவழியை விரும்புகிற ஒரு மனசு தான் வரும். ஏன்னா உங்கள் உடம்பே அழிவை நோக்கி போகும்போது நீங்கள் இந்த உலகத்துலேயே அழிவை தான் விரும்புவீங்க. நாம் மட்டும் சாகக்கூடாது, நாம் மட்டும் அழிவை நோக்கி போகக்கூடாது, இந்த உலகமே அழிவை நோக்கி தான் போகணும் அப்படின்னு நீங்கள் விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ சரி, நம்ம அழிவை விரும்பக்கூடாது, இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னா இந்த உணவுகளை சாப்பிடாதீங்க. ஒரு 10 நான் சொல்கிறது உண்மையாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நான் ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். 2 விதமான உணவுகளை நான் பல விதமாக ஆராய்ச்சி அடிப்படையாக கொண்டு சொல்கிறேன். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன், இந்த உணவுகளை சாப்பிடாதீர்கள். இதை தவிர்த்து விட்டு நீங்கள் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள் இதை சாப்பிடுங்க. உப்பு கூட சேர்த்துக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எங்கேயுமே அழிவை விரும்ப மாட்டீங்க. அழிவை பார்க்குறதுக்கே உங்களுக்கு பிடிக்காது. அழிவை பற்றின செய்தியை கேட்குறதுக்கே பயப்படுவீங்க. எங்கேயும் அழிவு நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பீங்க. அந்த உணவு ஏற்படுத்துகிற மாற்றத்தை பாருங்கள். ஏன்னா உங்கள் உடம்பு நான் சொல்லுகிற உணவுகளை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டால், தவிர்க்க வேண்டிய உணவுகளை தவிர்த்து விட்டால் என்ன ஆகும்? உங்கள் உடம்பு பாதுகாப்பாக இருக்கும், அழிவை நோக்கி போகாது, உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நோய்கள் என்பது உங்கள் உடம்புல வராது. அப்போ உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும்போது, பாதுகாப்பாக இருக்கும்போது இந்த உலகமும் பாதுகாப்பாக இருக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த உலகத்திலே அழிவுகள் ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்போ நான் சொல்கிறது உண்மையாக இல்லையா? அப்போ இங்கே அழிவுகள் நடக்கிறதுக்கும், அழிவுகளை மனிதர்கள் தேடுவதற்கும் விரும்புவதற்கும் அப்போ இதெல்லாம் தீனி. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நாம் சாப்பிட்ற இந்த கோதுமை, மைதா, அரிசி, இந்த உணவுகள் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இந்த உணவுகளை சாப்பிட்டால் நீங்கள் அழிவை தான் விரும்புவீர்கள், அழிவை தான் தேடுவீர்கள், அழிவை தான் நிகழ்த்துவீர்கள், அழிவுகளை உருவாக்குவீர்கள். அப்போ இந்த உணவுகளை தவிர்த்து விட்டு நீங்கள் ஒருவேளை உப்பு கூட எடுத்துக்காதீங்க. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள் இந்த உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க. பச்சாவை வேக வச்சா சாப்பிடுங்க, தப்பு இல்லை. உப்பு கூட சேர்க்காதீங்க. அப்போ உங்கள் மனசு தூய்மையாயிரும். அழிவை பார்த்து பயப்படுவீங்க. எங்கேயாவது யாரும் ஐயோ இறப்புச்சு அதெல்லாம் பார்த்து அந்த மாதிரிலாம் யாரும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். உணவு தான் உங்களுடைய எண்ணத்தை தீர்மானிக்குது. அதனால் அழிவுகளை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா அழிவை தான் விரும்புவீர்கள், தேடுவீர்கள், அழிவுகளை உருவாக்குகிற ஒரு ஆளாக நீங்கள் இருப்பீர்கள். அப்படி இல்லாமல் நான் சொல்கிற உணவு உட்கொண்டீங்கன்னா
அழிவுகள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடாது. நம்ம சொந்தக்காரங்களாம் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சரி, நமக்கு எதிரியாக இருந்தால் கூட அவங்க அழியக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் ஏற்படும். உணவு தான் நம்ம சிந்தனையை தீர்மானிக்கிறது. அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் இது 2040 செயலிழக்க போகுது. இந்த மாதிரி இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, இதுவே ஒரு அழிவை நோக்கி போகிற, அழிவுகளை உருவாக்குகிற ஒரு உலகம், அழிவுகளை தேடுகிற, அழிவுகள் தான் இங்கே சுவாரஸ்யமான செய்திகளாக இருக்கிறது. அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம். அதனால தான் இந்த உலகம் செயலிழக்குது. இந்த உலகம் அடிப்படையில் தப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் இந்த உலகம் தொடர்ந்து இயங்குவதற்கு நியாயம் இல்லை. இது ஆபத்தான உலகம், அப்படிங்கிற ஆபத்தை நோக்கி அழிவை ஏற்படுத்துகிற உலகம். அதனால தான் இந்த உலகம் 2040 ஃபெயிலியர் ஆகுது, தோல்வி அடைகிறது. மக்கள் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, இது தப்பு, இது சரின்னு நினச்சி தான் வந்தாங்க. இந்த இயந்திர அறிவியலும் சரி தான், இது மனிதர்களுக்கு தீர்வை தரும், எல்லா வகையிலையும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும், பாதுகாப்பானதாக மாற்றும்னு நம்புகிறாங்க. ஆனால் அழிவுகள் எல்லாமே உச்சத்துக்கு தான் போயிட்டுருக்கு, நவீனமாகி கொண்டிருக்கிறது. எல்லாமே இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது, எல்லாமே நவீனமாகிக்கிட்டு இருக்குது, இயந்திரமயமாகி கொண்டிருக்கிறது. போர்கள் கூட அன்றைக்கி மனுஷங்க போட்டாங்க, இன்றைக்கி இயந்திரங்கள் போட்டி கொண்டிருக்கு. இயந்திரங்கள் மூலமாக மனிதர்கள் அந்த போர்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அதனால் எதுவுமே மாறலை. அதனால் மனிதர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இது மனிதர்களுக்கு விடுதலை தராது, பாதுகாப்பை தராது, மகிழ்ச்சியை தராது, ஆரோக்கியத்தை தராது. இது விபத்துகளையும் மரணங்களையும் நோய்களையும் தான் உருவாக்கும். மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் 2040 இது ஃபெயிலியர் ஆகுது. அதன் பிறகு உங்களுக்கு வியாபாரம் ஃபெயிலியர் ஆகும்போது தொழிற்சாலை எல்லாமே செயலிழந்து போயிடும், அரசாங்க அமைப்பு எல்லாமே செயலிழந்து போயிடும், இராணுவம், போலீஸு, எதுவுமே அரசாங்க ஊழியர்கள், அரசாங்கங்கிறதே ஃபெயிலியராக போயிடும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உப்பெல்லாம் கிடைக்காது. உப்பு இருந்தால் தான் அரிசி, கேழ்வரகு, கோதுமையெல்லாம் நீங்கள் சமைச்சு சாப்பிடுவீங்க. உப்பு கூட ஒரு வியாபார பொருள் தான், கடற்கரையிலேருந்து உற்பத்தி செய்யப்பட்டு வாகனங்கள் மூலமாக மக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த இயந்திர அறிவியல் செயலிழந்து போச்சுன்னா உங்களுக்கு உப்பு கிடைக்காது. அதுபோல் அரிசி, கேழ்வரகு, கோதுமை உணவுகளை உங்களால் உற்பத்தி செய்ய முடியாது, அதையும் மனிதர்களால் சாப்பிட முடியாது. ஏன்னா இப்போ அரேபிய பாலைவனம், அங்கே நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 50, 60 கோடி, 100 கோடி பேராவது அங்கே அந்த அரேபிய பாலைவனத்தில் வசிக்கிறாங்க. அவங்களுக்கு நெல், கோதுமையெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க? நம்ம உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறோம். அதனால தான் அவங்க உப்பு போட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாத்தையும் காய்கறி முதற்கொண்டு நாம் ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் அதை சாப்பிட்றாங்க. அப்போ இந்த இயந்திர அறிவியல் செயலிழந்து போச்சுன்னா இந்த அரேபிய பாலைவனம், நெல், கோதுமையெல்லாம் விளைவிக்காத பகுதிகள் இருக்கலாம், விளைவிக்க முடியாத பகுதிகளெலாம் இருக்கும். ஏன்னா நெல்லுக்கெல்லாம் நிறைய தண்ணீர் தேவை. அவங்கெல்லாம் நெல் சாப்பிட முடியாது, அரிசி சாப்பிட முடியாது, கோதுமை சாப்பிட முடியாது. ஏன்னா இதுக்குள்ள நிறைய தண்ணீர் தேவை. அந்த தண்ணீர் பாலைவன பகுதிகளில் வாழ்கிற 100 கோடிக்கு மேற்பட்ட மக்களுக்கு அந்த நெல், கோதுமையெல்லாம் அங்கே உற்பத்தியே பண்ண முடியாது. இன்றைக்கி அவங்க அதை சாப்பிட்றாங்கன்னா நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம். அதற்கு நம்மக்கிட்ட வசதிகள் இருக்குது, இந்த மாதிரி தொழிற்சாலைகள் அல்லது விமானங்கள், போக்குவரத்து. அப்போ இதெல்லாம் செயலிழந்து போச்சுன்னா அவங்க அந்த உணவு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது உணவு முறையில் மாற்றம் ஏற்படுதா? வேறு அப்போது உணவு முறையில் மாற்றம், இந்த உணவை உப்புலாம் பயன்படுத்துறதுக்கு 2040 அப்புறம் வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி உணவு முறையில் ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த 2040 அப்புறம். இப்போ இருக்கிற உணவுகளை நம்ம 2040 அப்புறம் சாப்பிட முடியும். நாமளே நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ண முடியாது. என்றைக்கும் நம்ம கோதுமை சாப்பிட போகிறதில்ல, கோதுமைங்கிறது வட இந்தியாவில் வருது, அதனால் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். அப்போ நம்ம ஆட்களே இப்போ நான் சாப்பிட்றதில்ல, நான் மக்களை சொல்கிறேன். இப்போ நம்ம ஆட்களே 2040 அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா நெல்லெல்லாம் நாம் உற்பத்தி பண்ண மாட்டோம். ஏன்னா நெல்லுக்கு நிறைய தண்ணீர் தேவை. பம்பு செட்டு எப்போ மக்களுடைய வந்ததோ அப்போ தான் நெல்லெல்லாம் உற்பத்தி பண்ணாங்க. நெல் வருவதற்கு முன்பு குறைவான தண்ணீர் தேவைப்படுகிற கேழ்வரகு, சோளம் இதை தான் உற்பத்தி பண்ணாங்க. எப்போ பம்பு செட்டு வருதோ அப்போ நிறைய தண்ணீர் நெல்லுக்கு தேவை. அந்த நிறைய தண்ணீரை பம்பு செட்டு மூலமாக பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் தமிழ்நாடு முழுவதும் நெல் உற்பத்தி செய்யப்படுகிறது. இப்படி ஆந்திரா முழுவதும், கர்நாடகா முழுவதும், இப்படி நெல் எங்கெல்லாம் உற்பத்தி பண்ணுதோ நெல் வயலுக்கு நிறைய தண்ணீர் தேவை, அதை பம்பு செட்டு மூலமாக பெற முடியும் என்பதால் தான் நெல் உற்பத்தி பண்ணப்படுகிறது. பம்பு செட்டு இருக்கிற வரைக்கும் தான். அப்போ இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்கும் போது 2040 அவங்களால பம்பு செட்டுலாம் இருக்காது, பம்பு செட்டு செயல்படாது, மின்சார உற்பத்தியை நின்று போய்விடும். அப்போ நெல்லை அவங்களால் உற்பத்தி பண்ண முடியாது. குறைவான தண்ணீர் தேவைப்படுகிற காய்கறிகள், பழங்கள், கீரைகள், இந்த மாதிரி பல்வேறு கோணங்களில் நெல், கோதுமை, அரிசி, கேழ்வரகு, அப்புறம் உப்பு இதெல்லாம் பயன்படுத்த முடியாத, உப்புங்கிறது கடற்கரையிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு மக்களுக்கு விற்கப்படுகிறது, விற்பனை இப்போ வாகனங்கள் மூலமாக மக்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது, பணம் கொடுத்து அது வாங்கப்படுகிறது. பணம் என்கிற நடைமுறை, வாகனம் என்கிற நடைமுறை 2040 செயலிழந்து போகும். அதனால் உங்களுக்கு இந்த உப்பும் உங்களுக்கு கிடைக்காது. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இந்த மாதிரி உணவுகளை உற்பத்தி செய்ய முடியாது, அதுக்கு நிறைய தண்ணீர் தேவை, பம்பு செட்டு தேவை, அதுவும் செயலிழந்து போயிடும். இப்படி நாம் இன்றைக்கி அழிவுகளை நோக்கி போவதற்கு காரணமாக இருக்கிற அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இந்த உணவுகளை எல்லாம் உட்கொள்ள முடியாத நிலை 2040 அப்புறம் வரப்போகுது. வேறு வழியே இல்லாமல் எந்த உணவுகளை சாப்பிட்டால் மக்கள்
அழிவை விரும்ப மாட்டார்களோ, மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பார்களோ, ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உதவி செய்கிற உணவுகளைத்தான் எதிர்காலத்தில் சாப்பிட முடியும். அதைத்தான் மனிதர்களால் உற்பத்தி செய்ய முடியும். அதனால் எதிர்காலத்தில் அழிவை விரும்ப மாட்டார்கள் இந்த மனித இனம். அழிவை விரும்புவதற்கு நாம் உட்கொள்கிற உணவுகள் தான் காரணம். நோய்களை ஏற்படுத்துகிற உணவுகளை உட்கொள்வதால் நாம் அழிவுகளை இந்த உலகத்திலும் விரும்புகிறோம். நமது உடலில் அழிவுகளை நாம் நிகழ்த்துகிறோம். அப்போ இந்த உலகத்துலேயும் அழிவு தான் ஏற்படணும் அப்படின்னு நாம் விரும்புகிறதுக்கு நம்ம உண்ணுகிற உணவு தான் காரணம். எதிர்காலத்தில் 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த அந்த தற்சார்பு எளிமையான இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கையில் உணவு முறையில் மனிதர்களிடம் ஏற்படுகிற அந்த மாற்றம் இந்த உலகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப்படுகிறது. இந்த உலகம் எதிர்காலத்தில் பாதுகாப்பாக இருக்கும், மனித இனம் பாதுகாப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன்.